ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. நீங்கள் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். காலையிலே குளிச்சிட்டேன். இப்போ வந்து தலை குளிச்சுட்டு நான் வந்து அப்படியே டவல் இப்போ தான் கழட்டினேன். சீரம் அப்ளை பண்ணிடுறேன். இது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சீரம் வந்து இது அப்ளை பண்ணிடுறேன். நல்லா ஈரமாக இருக்க சொல்லி நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. முக்கியமாக வந்து பொங்கல்லாம் கிட்ட வர்றது. நான் வீட்டில் வந்து அதாவது அம்மா அப்புறமா தங்கச்சி அக்கா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, பொங்கல் வந்துடுச்சு, கோலம் தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என் ஃபோன் ஃபுல்லாக அம்மாக்கிட்ட இருந்துச்சு. நான் எனக்கு கோலம்லாம் சுத்தமாக வராது. ஆனால் நம்ம போடணும் அப்படின்னு கட்டாயம் வர நேரத்தில் நான் யாருமே எதிர்பார்க்க மாட்டேன். எதிர்பார்க்காம வந்து நம்மளே இப்போ தான் யூடியூப்பு எல்லாத்துலேயுமே நம்ம அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து எனக்கு என்ன வருதோ ரங்கோலிஸ் கொஞ்சம் போடுவேன். நல்லா அது வந்து ட்ரை பண்ணுவேன். அம்மாவுக்கு வந்து நல்லா பெரிய ரங்கோலியாக, ஏன்னா புள்ளி வச்சுலாம் எனக்கு அது கோணையே போயிடும், எனக்கு வைக்க வராது. ரங்கோலினா கொஞ்சம் அழகாக பண்ணுவேன். அதனால் வந்து ரங்கோலிஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நோட் எடுத்து நான் ஒரு 4 ரங்கோலிஸ் வந்து போகி, பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இதெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் லைனாக வந்து ஒரு கோலம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அம்மாவும் நேற்று என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கடைசியில் ஃபைனலாக என் சிஸ்டர்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஃபைனலாக வந்த பிறகு எது செலக்ட் பண்ணி நாங்கள் அதை வந்து ட்ரா பண்ணுவோம். எங்கள் ஊரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் நாங்கள் போடுவோம். நைட்லனால் ஒரு 11 மணி 12 மணிக்கு போட்டுட்டு நாங்கள் வந்து எல்லாருமே போடுவாங்க. அதாவது நாங்கள் மட்டும் போட மாட்டோம், ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லாருமே போடுவாங்க. போட்டுட்டு எல்லாருக்கும் யார் நல்லா இருக்குது, யார் இது பெஸ்ட்டு, சின்ன வயசில் இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் ஒரு 4 பேர் அப்படியே போயிட்டு ப்ரைஸ் கொடுக்குமே நாங்களே பேசிப்போம். இப்போலாம் வந்து எப்படின்னா போட்டுட்டு பக்கத்தில் ஒரு 3 வீடு 4 வீடு மட்டும் பார்ப்போம், நல்லா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் போட்டி இருக்கும், யார் பெஸ்ட்டாக பண்ணுறோம், கலர் அழகாக யார் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். போன வருஷம் குட்டி பையன் வச்சுக்கிட்டே நான் வந்து பணியில் அம்மா வேணாம் சொன்னாங்க. நான் இந்த ஆள் ஹெல்ப் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சுட்டு, அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமே, ஒரே ஆளாக போட முடியாதுல்ல, அதனால சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி ஷேர் பண்ணி போட்டுட்டோம். இந்த வருஷம் வந்து எல்லாருமே சூப்பராக போடலாம். எங்கள் பாப்பாவெல்லாம் போன வருஷத்துலேருந்து நான் போடுறேன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. நான் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க, உள்ளவே வந்து அவங்களுக்கு குட்டி கோலம் போட்டுட்டு அதில் கலர் அடிங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் அப்படி தான் பண்ணணும். அவங்க ஸ்டேஜுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே ட்ரை பண்ணிட்டோன்னு சொல்லலான்ட்டு இருக்கேன். இப்போ வேணாம், அதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சால் விலாக் எடுக்கிறேன். ஏன்னா வந்து அந்த டைமில் பிஸியாக இருப்போம், விலாக் எடுக்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். நேற்று சன்ஸ்க்ரீன் போட்டேன், அதோட சன்ஸ்க்ரீன் லோஷன் இதுவும் நல்லா இருக்குது. இது பிளெண்ட் ஆகுது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது எடுத்துட்டேன். இன்றைக்கி குடிச்சிட்டு இது போட்டுட்டுனா அவ்வளோதான். நம்ம இந்த பவுடர்லாம் அடிக்க மாட்டேன். தலை வந்து இப்போ வெயிலில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வாக்கிங் பண்ணணும். டெய்லி 10,000 ஸ்டெப்பு நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேது. பொங்கலுக்கெல்லாம் முடியட்டும். இந்த மாதிரி போஸ்ட் பண்ணினே போகக்கூடாது. இன்றைக்கி பண்ணணுன்னா பண்ணிடணும். அதுதான் நான் நினச்சேன் 2025க்கு நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் சுச்சுவேஷன் அதே தான் போகுது. புட்டு வந்து நேற்று வந்து நான் பாப்பா வந்து குட்டி குட்டியாக கலர் சாந்தஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். இது என்ன எப்படி இருக்குது, ஸ்டிக்கர் தான் குட்டியாக நிற்கவே மாட்டுது. இன்றைக்கி வந்து நான் வந்து சாட்டர்டேனால அவரைக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாளைக்கு தான் கலர் ட்ரெஸ் சொல்லியிருந்தாங்க. சாட்டர்டே இன்றைக்கே சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைட்டே அவங்களுக்கு காஸ்டியூம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாம்பார் வச்சேன். அவரைக்காய் சாம்பார் வச்சுட்டு காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். அது கொடுத்துருக்கேன். அப்பளம் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து முந்திரி, பாதாம், நட்ஸ்லாம் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு சால்ட்டெல்லாம் போட்டு அது கொஞ்சம் கொடுத்துருக்கேன். சாப்பிடுவாங்க சூப்பராக. ஈவினிங் வந்தோடனே எதனா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, எதனா செஞ்சு கொடுக்க வேண்டியது தான். சத்து மாவு வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணல, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நானே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்,
குட்டி பையனுக்கு பண்ணுது, ஆனால் எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் தலை வந்து இப்படி தான் இருக்கும். முடி வளர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு கேர்லி ஹேர் வந்து இருக்கும், அதனால் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மோசமாக ஸ்ட்ரெயிட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வந்துடும். அதனால் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நம்ம காய வச்சுக்கலாம். பொங்கல் ட்ரெஸ்ஸில் எல்லோரும் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாரீ எடுக்கிறவங்களே எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஸ்டிச் பண்ண கொடுத்துருப்பீங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாேருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதான் என் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து சொல்லியிருந்தேன். அது டேட் டவுன் ஃபிக்ஸ் பண்ணலை, என்றைக்கு எப்படின்னு தெரியலை. அது வேறு ஒரு பெண்டிங் இருக்குது. முடிஞ்சால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த டிஷர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. அதாவது ஆஃபரில் இருக்குது சொல்லி நான் வாங்கினேன். அவ்வளோதாங்க, இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட மீட் பண்ணுறேன். ஏர் பேக் யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரத்தில் உங்கள் கூட அது வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நானும் எதுக்காகனா, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதை விட என்னோடய ஏர் வந்து க்ரோத் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து பண்ண போகிறேன். சரி, அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கம்பல்சரி. ஏன்னா எனக்கு இப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக முடிவு பிடிச்சி பார்த்தாவே இவ்வளோ வரும். இப்போ வந்திருக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ண நல்லாயிருக்கும். நம்ம டென்ஷன்னால் தேவையில்லாமலாம் டென்ஷன் வருது. இப்போ தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். குளிச்சோடனே தண்ணி தாங்க ரொம்ப சூடாக இருக்குது. தண்ணி தெரியுமா உங்களுக்கு? சூடாக இருக்குது. இந்த தண்ணி குடித்து முடிக்கணும் லஞ்சுக்குள்ளே. வாயெல்லாம் காஞ்சிச்சு, தண்ணி குடிக்கணும். சூடாக இருக்குது, தண்ணி தாகமாக இருக்குது. குளிச்சுட்டேன். இப்போ வந்து இது குடிச்சிட்டு இப்போ என்னென்னா வீடு துடைக்கணும். இப்போ வந்து என்னுடைய ரூமில் பார்த்தீங்கன்னா பெருக்கிட்டு கிச்சனில் போய்ட்டு வெஷில் வாஷ் அதாவது சாமான்லாம் கழுவிட்டு எல்லா வேலை முடிச்சுட்டு குழந்தைய குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு எல்லாம் என்னை குளிச்சுட்டு வந்து நம்ம மெஸியாக ஆக்க விரும்பலை. அதனால் அதுக்கு முன்னாடி ஏன்னா நைட் ஆனால் நான் வந்து நைட்டி காஸ்ட்யூம் மாற்றிடுவேன். அந்த நைட்டிலே நம்ம எது அழுக்கு பண்ண முடியுமோ அழுக்கான விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக ப்ரெசன்டபுளாக நம்ம வந்து குளிச்சுடுவேன். இப்படி தான் டே போயிட்டுருக்கு. நிறைய ஒரு பிளான்ஸ்லாம் இருக்குது. இன்கம் பிளான் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், கொஞ்சம் ஐடியாஸ்லாம் இருக்குது. கூட ஷேர் பண்ணுவேன், கண்டிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் மட்டும் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். நான் யாருக்கிட்டையும் அவ்வளோ ஷேர் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங் வந்து ரொம்பவே கம்மி, ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர். 1-2 பேர்கிட்ட பேசுகிறதே ரொம்ப ரேர். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி பிஸியாக போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்க அப்படிலாம் பேபிஸ்லாம் வந்துட்டாங்கன்னா இப்படி தான் டே போயிட்டுருக்கு. இது எப்படி மாறணும் எனக்கும் தெரியாது. ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சி ரன் ஆகிட்டு இருக்கேன். சூப்பராக நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மாப் போட்டு ரூம் வந்து தொடச்சிடலாம். ஏன்னா வந்து நேற்று வந்து அம்மா கரும்புலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸ்டோரில். யார் ஸ்டோரில் மறக்காமல் வாங்கிட்டு வந்தீங்களோ அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, டோக்கன் வைஸ் கூப்பிட்றாங்க. இன்றைக்கி போகணும். இவர் வந்து வெளியே போயிட்டுருக்காங்க, வந்த பிறகு தான் அமுச்சு விடணும். நேற்று இங்கே வந்து ரூமில் வந்து கரும்புலாம் சாப்பிட்டு போனாங்க. அது கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அது மாதிரி தான் பிடிக்காது. குழந்தை விளாட்றான்ல, நடக்கிறான் போகிறான். அதுக்காக வந்து நம்ம வந்து ப்ளைஸான் போட்டு சூப்பராக வீடை வந்து நம்ம போட்டு தொடச்சிடுவான். தூங்குற நேரத்தில் தொடச்சிட்டா சூப்பராக விளையாடுவான். அப்புறமா சாரீ வேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ஓகே தான். சர்க்கரையும் நல்லா தான் இருந்துச்சு ஸ்டோரில். யார் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனி நான் போயிட்டு என்ன வாங்கிட்டு வரேன், எனக்கு என்ன சாரீ கலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்யூ.